அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிவி ரூம் 2 அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் இப்போ கையில் வாங்கிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு. இது யார் கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் கௌதம் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா இதை கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். இது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1200 வருது. இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் அவைலபிள் இருக்குது. எல்லா லிங்க்குமே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிள் இருக்குது. ஃப்ளிப்கார்ட் லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். சரிங்களா? அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் இருக்குது, அதை அப்படியே படக்குன்னு அழுத்தி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்க. நம்ம ஊர்லேருந்தே மறுபடியும் நமக்கே அனுப்பியிருக்காங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் அவ்வளோ சேஃபாக கொடுத்துருக்காங்க. பபிள் கோட்டிங் கொடுத்து. எதனாலதுன்னா இது வந்து ஒரு பேட்டரி கண்டென்ட், லித்தியம் பேட்டரி வந்து சீக்கிரம் பற்றிக்கக்கூடியது. அதனால் வந்து ஒரு பயத்திலையும் சொல்லலாம். சரிங்களா? பக்காவாக பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா யாருக்கு தினேஷ் கௌதம் ப்ரோக்கு டெடிகேட் பண்ணேன். பட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட்டை எல்லாத்துக்குமே டெடிகேட் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் மறக்காம அந்த லைக் பட்டனை அப்படியே தட்டி விட்ருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இதை வந்து எல்லாத்துக்கும் டெடிகேட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? நேராக இருக்கான்னு தெரியல, இருங்க. நேராக இருக்குது, சூப்பர். ஓகே, இது என்ன கலர்னு பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அந்த கிரே ஒயிட்னு சொல்லுவாங்களா, அந்த ஒரு கலர் தான். ஓகே, இப்போ வந்து நான் இப்போ பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உண்மையிலுமே டக்கராக இருக்குது. செம வெறித்தனம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம். சரிங்களா? இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண முடியாது, என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மிவி ரோம் 2 ப்ளூடூத் ஸ்பீக்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ் த லிமிட்ஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மிவியோட ஒரு கேப்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சாலிட் பேஸ் வித் பவர்ஃபுல் டிரைவர்னு போட்டிருக்காங்க. ப்ரீமியம் பில்ட் வித் மெட்டாலிக் கிரில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் டு ரோம் ஸ்பீக்கர் ஃபார் டியூவல் சவுண்ட். இதை வந்து அட் டைமில் ரெண்டாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸ்டர்னல் ஒரு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்டபிள் அண்ட் ஈஸி டு கேரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டர் அண்டு டஸ்ட் ப்ரூஃப், டஸ்ட்டும் உள்ளே போகாது, வாட்டர் ப்ரூஃப் சொல்லியிருக்காங்க. தண்ணிக்குள்ளேயே நீங்கள் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? 24 hours ப்ளேபேக் டைம். இதோட சார்ஜிங் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரத்துக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 mAh லாங் பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரௌட்லி மேட் இன் இந்தியா. இது வந்து மேனுஃபேக்சரிங் இந்தியா. மிவி பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்பெனி அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேனுஃபேக்சரிங் இந்தியான்னு போட்டிருக்காங்க. இந்தியாவில் கூட மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே மேட் இன் இந்தியா லோகோ கொடுத்துட்டோம். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 3000 போட்டிருக்காங்க. பட் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1200 தான். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த கவர் அப்படியே ரிமூவ் பண்ணி ஓப்பன் பண்ணி தான் பார்க்குறேன். ப்ராப்பராக அப்படியே டீசெண்டான ஒரு அன்பாக்ஸ் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா நானும் ஓப்பன் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். கரெக்டாக ஓப்பன் ஆகுதா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே ஸ்பீக்கர் அப்படியே வெளியே மாஸ் என்ட்ரி கொடுப்போம். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது? சும்மா டக்கராக இருக்கா? இருங்க நான் பார்க்குறேன். இப்படி கொடுக்கணும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுப்பாங்க. இந்த ஒரு கார்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து அதை படிக்கிறது அதெல்லாம் தான் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துட்டேன். சரிங்களா? வேணும்னா அங்கேயே நீங்கள் வாரண்டி கிளைமு யூசர் மேனுவலும் பிடிஎஃப்லேயே கொடுத்துட்டேன். ஓகே, இதுதான் நான் அந்த ஒரு ப்ராடக்ட் ப்ரோ. சும்மா டக்கராக இருக்கும்னு நினைக்கிறேன். வாவ், செம பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். செமங்க, சூப்பர். இதை கேட்டால் நம்ம போன வாட்டி அந்த மிவி ஸ்பீக்கர் வச்சோம் பார்த்தீங்களா, ஒரு பேசிக்கான அது என்ன மாடல், மிவி மூன்ஸ்டோன் ஸ்பீக்கர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். மேலே ஐ பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயுமே லிங்க் கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து மாசாக அப்படியே சைடில் எப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த மூன்ஸ்டோன் ஸ்பீக்கரை விட கொஞ்சம் ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ரப்பர் கோட்டிங் மாதிரி இருக்குது. அதனால் வந்து கிரிப்பாக இருக்கும். சரிங்களா? கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிஃபாக அப்படியே நிற்கும். மேலே தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே மேலே கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மெட்டல் ஃப்ரேம். சரிங்களா? உடையவே உடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னாடியே பார்த்தீங்கன்னா மிவி அப்படிங்கிற பிராண்டும் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா மிவிங்கிற பிராண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ்பி போர்ட்டு, ஆக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா
அவங்களே பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி சார்ஜரும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஸ் பின்னும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் தான் சரிங்களா. ஏன்னா வந்து மேக்ஸிமம் நம்மக்கிட்ட ஆக்ஸ் பின் கிடைக்காது. மேக்ஸிமம் ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆக்ஸ் கனெக்ட் பண்ணால் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபோனில் சீக்கிரமாக சார்ஜ் கூடாதுங்க. அது ஒரு நல்ல விஷயம் சரிங்களா. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருங்க நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும், அதை கையில் எடுக்க முடியாது. எனக்கு நகம் அந்தளவுக்கு நான் வளர்த்த மாட்டேன். ஸோ வந்து வெளியே எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. உள்ளே வந்து ஒரு சார்ஜிங் கேபிளுக்கும் ஆக்ஸ் பின்னுக்கும் உள்ளே போட்டிருக்கு. இது ஏன் இவ்வளோ கெட்டியாக கொடுத்துருக்காங்கன்னா இந்த மலையில் அதாவது தண்ணியில் நனைஞ்சதுன்னா உள்ளே போகக்கூடாதுன்னு இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் மைக் இருக்குது. நம்ம இதிலே வந்து காலும் பேசிக்க முடியும் சரிங்களா. ஓகே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரை வந்து நான் இப்போ அந்த சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின் இருக்குல்ல, அந்த பின்னை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் சரிங்களா. மேபி இதில் வந்து சி டைப் கொடுத்துருந்தா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் சார்ஜிங் இருந்திருக்கும் சரிங்களா. ஹை ஸ்பீடாக சார்ஜ் ஆகும். பட் வந்து இந்த மாதிரி ஒரு மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உள்ளே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கு எங்கேயாச்சும் ஏதாவது இண்டிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. மேபி இது ப்ளூவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லை க்ரீன் கலரில் கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஓகே செமையாக இருக்குங்க உண்மையாலுமே. இப்போ வந்து நம்ம டெஸ்டிங் போட்டுருவோமா எப்படி இருக்குன்னு இருங்க பார்ப்போம் சரிங்களா. டெஸ்டிங் போகிறதுக்கு முன்னாடி இதோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடுறேன். இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 210 கிராம் சரிங்களா. அவ்வளோதான் வருது. ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு grip ஒரு தூக்கிட்டு போய்க்கிற மாதிரி ஒரு பேண்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பவர் ஆன் ப்ளூடூத் மோட்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்குது. இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து கனெக்ட் பண்ணலாம் ப்ளூடூத்தில். என்னோட மொபைல் கூட கனெக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா மிவி ரூம் 2 கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ தான் பேரிங் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைன் தான். சூப்பர் ஸ்பீக்கருங்க உண்மையாலுமே நல்லா இருக்குது. காண்ட் கனெக்ட்னு வருது, எதனால தெரியல. ஓகே நான் ஓகே கொடுத்துட்டேன், பேர் கொடுத்துட்டேன், பேர்டு அப்படின்னு வந்துச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன். ऑटो घर तक आएगा और कहीं भी जाएगा. ओला ऑटो, ऑटो की होम डिलीवरी. ஓகே பார்த்தீங்கன்னா சாங்கை ப்ளே பண்ணிட்டேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சும்மா மஜாவாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வச்சிட்றேன். இருங்க எப்படி வைக்கிறேன். ஃபுல் சவுண்ட் வைக்கிறேன். மொபைல் ஃபுல் சவுண்ட் வச்சிட்டேன். இதில் வைக்கிறேன். ஃபுல் சவுண்டில் தான் இருக்குது. பேஸ் இருக்குங்க. உண்மையிலே பேஸ் சூப்பராக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் கண்டிப்பாக இருக்குது. நல்லா இருக்குது. பேஸ் இருக்குது. என்ன மண்ணு பேஸ் செம நல்லா இருக்கு. சூப்பர் செமையா இருக்குங்க ஸ்பீக்கர். ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஸ் பின்ல கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஆக்ஸ் பின் கனெக்ட் பண்ணுறேன். ஆக்ஸ் பின்னுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல, இருங்க பார்க்குறேன். லைன் இன் கனெக்டட்னு சொல்லுது. ஸோ வந்து இதுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இப்போ வந்து நான் மொபைலில் போடுறேன். ரெண்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்கு. சூப்பர் செமையா இருக்குங்க. ஓகே சாங்கை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே தேங்க்யூ. இது பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சூப்பரான ஒரு ஸ்பீக்கர் ப்ரோ, நல்லா இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். இதோட பை லிங்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பல ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிட்டோம். அதோட லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கன் இருக்குல்ல அப்படியே அழுத்தி விட்டுருங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட். I will love with us.